ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு தித்திக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள், மகர சந்திராந்தி வாழ்த்துக்கள். தைப்பொங்கல் சூரியன் உத்தராயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அதாவது சூரியன் ஏறுமுகமாக போகிறாரு. மகரம் டு கடகம் ஏறுமுகமாக போவார். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தம் உச்சி விட்டு நோக்கி போகிறாரு. ஸோ அது மகர ராசியில் தான் நடக்குது. ஸோ மகர ராசிக்கு அடுத்து வருகிற நாட்கள் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மகா சுக்கிர பயிற்சி உங்களுக்கு மிகச் சிறப்பை தரும். சுக்கிரன் பயிற்சி ஆறாரு 13ஆம் தேதி 13/1/2025 நல்லாயிருக்கும். சுக்கிரன் ராசிக்கு வராரு, 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு வராரு. இவ்வளோ நாளாக கொஞ்சம் செலவுகள் இருந்துச்சு, சுப செலவு இருந்துச்சு. பிள்ளைகள் விஷயத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் நிறைய செலவுகள் இருந்துச்சு. இனிமேல் அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கட்டுப்படும். சரியா நேயர்களே, ஓரளவு ஆறுதலாக இருப்பீங்க. சுக்கிரன் மகரத்துக்கு வருது ஒரு பெரிய விசேஷம். சுக்கிரனுக்கு மகரம் ரொம்ப பிடித்த வீடு. மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார். தான் வீடு துலாமுக்கும் தான் வீடு ரிஷபத்துக்கும் மறையாமல் இருப்பார். ரிஷபத்துக்கு 9ஆம் வீட்டில் இருப்பார், துலாமுக்கு 4ஆம் வீட்டில் இருப்பார். ஸோ தான் வீட்டுக்கு மறையாமல் அவர் இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பார். பொதுவாக சுக்கிரன் கும்பத்துக்கும் மகரத்துக்கும் மறைய மாட்டார். கும்பராசிக்கு மகர ராசிக்கு மறைய மாட்டார். ஸோ அதே மாதிரி சிம்மத்துக்கு வரும்போது தான் வீட்டுக்கு மறைய மாட்டார். சரியா, அதனால் பொதுவாக சுக்கிரன் மகரம், கும்பம், சிம்மம் இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பார். எந்த ஒரு கிரகமுமே தான் வீட்டுக்கு மறையாமல் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். இது வேத ஜோதிடத்தில் இருக்குது, ஒரு வரி இருக்குது. அதாவது எப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்தோம்னா இயல்பாக இருப்போம். சரியா, அது தனி மனிதனுக்குள்ளமாக தான் கிரகங்களுக்குமே. அதே மாதிரி தான் சுக்கிரன் தான் வீட்டுக்கு மறையாமல் எந்தெந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ மகர ராசிக்கு வரும்போது தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார். அதைத்தான் அது மகர சுக்கிர பயிற்சி, மகா சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறோம். அதுபோக சனி பகவானுக்கு ரொம்ப வேண்டியவர். சனி பகவானுக்கு குருவாக திகழ்கிறவர் சுக்கிரன். அசுர குரு தான் சனி பகவானுக்கு குரு. ஸோ அதனால் அந்த சுக்கிரன் ராசிக்கு வருது நல்லதான். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், குறிக்கோளாக இருப்பீங்க. சரியா, வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, என்ன ஒரே ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன். காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, பெண்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிற பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா கலஸ்தரகாரகன் கலஸ்தர ஸ்தானத்தையே பார்ப்பார். மகர ராசியில் உட்காந்துக்கிட்டு 7ஆம் இடத்தையே பார்ப்பார். 7ஆம் இடம்னு என்ன, கடகத்தை பார்ப்பார். கலஸ்தர ஸ்தானம், கலஸ்தர ஸ்தானம் ராசிக்கு மனமும் உடலும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் இல்லை இந்த லக்கண ரீதியாக 7 கூடையவன் எப்படி இருந்தாலுமே நம்ம சில நேரம் ஆசிலேஷன் ஆகும் தெரியுமா. அப்படியே மைண்ட் டைவர்ஷன் ஆகும், உடல் ரீதியாக சில தவறுகளை பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் மைண்ட் டைவர்ஷன் ஆகும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல் உறவுகளையும் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதனால் நான் வீடியோ ஆரம்பத்திலே அதை சொல்லிடுறேன். ஸோ பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனைவியோட கை ஓங்கி இருக்கும் குடும்பத்தில். உங்கள் மனைவி கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க, அதனால் விட்டு கொடுத்து போங்க. ராசியில் 8ஆம் வராரு, தை 1ஆம் தேதி வந்துடுவார். சரியா, 15/1/2026 சூரியனும் ராசிக்கு வந்துடுவார். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், முத்தான 3 நாட்கள்னு. ஒரு 3 நாளுக்கு பலன் போட்டிருந்தேன். அது இன்னையோடு முடியுது, 12ஆம் தேதியோடு முடியுது. அதனால் 13ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டுருவோம். மகா சுக்கிர பயிற்சியை பற்றியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ சுக்கிர பயிற்சி 2026 நல்லா தான் இருக்குது மகர ராசிக்கு. அடுத்து உச்ச விட்டு நோக்கி போகிறார் சுக்கிரன். அப்படி போனாலுமே அவர் கூட மற்ற கிரகங்கள்லாம் வந்துருச்சு. இதுதான் மகர ராசிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. சரியா, வாழு போய் கத்தி சொன்ன மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்கும்போதே சில பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ ராசியில் புதன் வந்துட்டார். புதன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான், தனித்த புதன் இருக்கிறாரு. அடுத்து சுக்கிரன் கூட சேருவார். அடுத்து சூரியனும் வந்துடுவார். சூரியன் மகரத்துக்கு வருது நல்ல அமைப்பு கிடையாது. ஆனால் தான் வீட்டுக்கு மறைவார், 6ஆம் வீட்டில் மறைவார். கெடுபலங்கள் குறையும், கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் தீரும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 8 கூடையவன் 8க்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு ராசியில் இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லதான். இருந்தாலும் சூரியன் ராசியில் இருக்கிறது தேவையில்லாத அலைச்சல் திருச்சல் இருக்கும். அப்பா கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கும். தாப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருப்பினும் உச்ச செவ்வாயும் வந்துடுவார் அடுத்து. ஸோ சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கிரகங்கள் உங்கள் ராசியில் மையங்கொள்ளும். சரியா நேயர்களே, ஜனவரி 16ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்கும். ஒரு 40 நாளைக்கு செவ்வாய் இருப்பார். சரியா, ஸோ மகர ராசி கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்குது. இருப்பினும் சுக்கிரன் புதன் இருக்கிறதுனால நிலைமையை சமாளிச்சுட்டு போவீங்க. சூரியன் இருக்கிறாரு. இங்கே யாருடைய கை சார் ஓங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் செவ்வாய் ஒரு டீம், சுக்கிரன் புதன் ஒரு டீம். இதில் செவ்வாய் மகர ராசிக்கு ரொம்ப கெடுக்க மாட்டார். ஏன்னா உச்ச செவ்வாய் அவர். உச்ச செவ்வாய் மகரத்தில் உச்சமடைவார். உச்ச வீடு அவருக்கு. அதனால் மகரத்தை கெடுக்க மாட்டார். 4/11 கூடையவன் ராசியில் உச்சமடைகிறது ஒரு வகைக்கு நல்லதான். சரியா, தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, குடும்பத்தில் இணக்கமாக இருப்பீங்க.
லாபம் நல்லாயிருக்கும், மூத்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருப்பினும் சூரியன் ஒருத்தர் அங்கே இருக்கிறது பெரிய சிரமம். சரியா? சூரியன் வந்து மகரத்துக்கு நல்லது செய்ய மாட்டார், மகர ராசிக்கு நல்லது செய்ய மாட்டார். இந்த காலகட்டத்தில் வந்து மகர ராசியில் வந்து மகர லக்கணம், கும்ப லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், ரிஷப லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் நல்லது செய்ய மாட்டார். சரியா? துலா லக்கணத்தை எடுத்துக்கலாம். சரியா? துலா லக்கணத்துக்கு 11 கூடியவர் வருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கன்னியா லக்கணம், மிதுன லக்கணத்தை பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி நேயர்களே, பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, சுக்கிரன் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால, ஸ்தான பலம் பட்டு இருக்கிறதுனால ஆள் நல்லா இருப்பீங்க, அலங்காரப்படுத்திக்கிறவங்க, சேசாச்சு இருக்கும், வசீகரம் இருக்கும், திடகாத்திரம் இருக்கும், எல்லாத்துக்கும் கொடுத்து உதவுவீங்க, பொருள் வசதி இருக்கும், வேண்டியது வேண்டிய நேரில் பெற்றுக்கிறவங்க, பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும். ஒரே ராசியில் வந்து எத்தனை யோகம் வருது? சுக்கிராதித்ய யோகம், பிருகுமங்கல யோகம், புதாதித்ய யோகம், இப்படி பலதரப்பட்ட யோகம் இருக்குது. செவ்வாய் புதன் நினைவு வந்து ஒரு டெக்னாலஜி நல்லாயிருக்கும். சரியா? மாடர்ன் உலகத்தில் நீங்கள் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க. குறிப்பாக மெஷினரி, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்க, டெக்னாலஜியில் இருக்கிறவங்க, அதுபோக வந்து மெஷினரி சம்மந்தப்பட்ட டெக்னாலஜியில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் புதன் நினைஞ்சு அதை செய்வாங்க. சனி பகவான் வீட்டில் இருக்கிறனால ஆயுத சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி, மெக்கானிக்கல் தான் ரிலேட்டடாக வரும். சரியா? அதனால் அதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இல்லற சுகம் நல்லாயிருக்கும், மனைவி கை ஓங்கி இருக்கும், மனைவி பேச்சை கேட்டு தான் போகணும், மனைவி எது சொன்னாலும் சரி சரின்னு போயிருங்க, முன்கோபம் என்ற பேச்சுக்கே இருக்காது. ஆனால் சூரியனும் செவ்வாயும் ராசியில் இருக்கிறனால கொஞ்சம் புசுக்குன்னு கோபப்படுவீங்க. ஆனால் கோபமானாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் கோபப்பட்டாலுமே ஒன்றும் காரியம் சாதிக்க முடியாது. சரியா? பெருசாக அது பாதிப்பு இருக்காது. ஏன்னா சுக்கிரன் புதன் இருப்பாங்க, ஒரு இயல்பாக தான் இருப்பீங்க. ஏன்னா புதன் இருக்கிறதுனால, புத்திகாரன் இருக்கிறதுனால இயல்பாக இருப்பீங்க. இருப்பினும் சுக்கிரனுடைய கான்ட்ரிபியூஷன் முழுமையாக கிடைக்குமா சார் அப்படின்னா, அதில் சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யுது. இந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, தை மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க. இதுதான் ஒன்று தான் உங்களுக்கு வந்து பெரிய வழிபாடு. நான் நிறைய வழிபாடு சொல்லுவேன், இருந்தாலும் மகர ராசி நேயர்கள் சூரிய வழிபாடை தொடர்ந்து பண்ணணும். தை மாதம் முழுக்க பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பு. அடுத்த ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் ராகுவோட சேர்ந்து கிரகணம் வருது. இந்த வருடத்தில் வர முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் நடக்குது. சரியா? பிப்ரவரி 17 ஏதோ நடக்குது. அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இருப்பினும் நீங்கள் வந்து இந்த தை மாசி 2 மாதம் மட்டும் நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணணும். ஏன் பங்குனி மாதமும் பண்ணணும். பங்குனியிலும் வந்து சனி பகவான் கூட போய் சேருவார். ஸோ சூரிய நிலைப்பாடு இப்போதைக்கு சரியில்லை. அடுத்து தை மாசி பங்குனி தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க என்னடா மகா சுக்கிர பயிற்சின்னு சொல்லிட்டு சூரியனை பற்றி பேசுகிறானுன்னு. பேசி தான் ஆகணும். ஏன்னா சூரியன் ராசியில் இருக்கிறாரு. அதாவதுங்க, நல்லதை மட்டும் சொல்லிட்டே போகக்கூடாது, நாளும் சொல்லணும். குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க குழல். இதுதான் வேத ஜோதிடம். நிறைய பேர் இங்கே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இந்த கிரக சேர்க்கையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒன்று நல்லா இருக்கா அதை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க, அதை பிடிச்சிட்டு அந்த ராசிக்கு பலன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. 9 கிரகங்களுடைய நிலைப்பாடு சொல்லணும். சரியா? ஆனால் இப்போதைக்கு சனி பகவானுக்கு 11ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கிறனால ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். குருவுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறனால அந்தளவுக்கு சிறப்பு இருக்காது. சரியா? பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, குருவுக்கு 8ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கிறனால பொருளாதாரத்தில் ரொம்ப மெனக்கடணும். சரியா? கிடைக்கும், ஆனால் உடனே கிடைக்காது. முதல் ரவுண்டில் கிடைக்காது, 3ஆவது ரவுண்ட்லாம் கிடைக்கும். கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆடி பாடி வேலை செஞ்சால் தான் அலுப்பு இருக்கான்னு சொன்ன மாதிரி இந்த அமைப்பு இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு. பொதுவாக சுக்கிரனும் சூரியனும் சேருது சுக்கிராதித்ய யோகம் மகர ராசியிலே நடக்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன், ஐ வில் டூ எனிதிங் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. அது நல்லது தான். தன்னம்பிக்கை தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப தேவை. அதேமாதிரி இந்த காலத்தில் துணிச்சலாக முடிவுகள் எடுப்பீங்க. இந்த தை மாதம் முழுக்க துணிச்சலாக முடிவுகள் எடுப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். அரசாங்க வழியில் நல்ல லாபம் இருக்கும், ஆனால் அலைச்சல் இருக்கும். அரசாங்க உத்தியத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே ஆதாயம் நல்லா இருக்கும். கணக்கு வழக்கு பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசாங்கத்துறையில் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க, கிளர்க்கல் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க, அரசு தொடர்பு, அரசு நிதி வாங்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி நிதி நிலைமை நல்லாயிருக்கும், ஃபினான்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் ஈஸியாக இருக்காது. அதுதான் பெரிய விஷயம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏன்னா ராசியில் வந்து சூரியன் செவ்வாய் சம்மந்தப்பட்டாலே வந்து கொஞ்சம் உணர்ச்சி கொந்தளிப்பாக தான் இருக்கும். உடல் உஷ்ணமாகும், பதட்டமாகும். இந்த இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும், இருப்பினும் அந்த தாக்கம் இருக்கும். ஏன்னா ராசிக்கு 6 கூடிய புதனும் ராசியில் உட்காந்துருக்கிறாரு, கொஞ்சம் உடல்நல பாதிப்பையும் கொடுப்பாரு. அதனால் இந்த தை மாதம் முழுக்க அப்படியே கன்வின்ஸ் பண்ணிடுங்க. முயற்சி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், முடியலன்னா விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருங்க. இது ஒன்றும் பெருசாக வாழ்நாள் பிரச்சனை கிடையாது, அப்பப்போ வந்துட்டு போகிறது தான். அதனால் பெருசாக ரிஸ்க் எடுக்காதீங்க. சரியா நேர்களே? ஜனன ஜாதகத்தில் சூரியன் புதன் கெட்டு போனவங்களுக்கு நல்லா இருக்காது. சூரியன் புதன் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் வந்து ஓரளவு சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா பிருகுமங்கல யோகம் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். காந்தமும் விரும்பு சேர்கிற மாதிரி அது ஓரளவு நியூட்ரலாக போயிடும். ஆனால் புதன் வந்து நல்ல கிரகம்தான். மகர ராசினா என்ன? உங்கள் லக்கணம் கிடையாது, உங்கள் தனிப்பட்ட முறையில் மனமும் செயலும் தான். மனமும் உடலுக்கும் உடைய புதன் வந்து 6 கூடையவன்.
6ஆம் இடங்கிறது என்ன? கடன் நோய் எதிரி. 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? உடல்நலத்தையும் பார்க்கணும். குறிப்பாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொஞ்சம் உடல்நலத்தையும் பார்த்துக்கணும். சரியா? கொஞ்சம் ரத்தப்பிணி, டயபெட்டு, ப்ரெஷர் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். 10 கூடையவன் ராசியில் இருக்கிறனால தொழிலை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்ல விதமாக போயிட்டு வருவீங்க. தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். குறிப்பாக சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில், அரசு ஃபண்ட்ஸ் வாங்குறவங்க, அரசு நிதி வாங்கி செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசாங்கம் மூலமாக நிதி வாங்கி செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தொழிலில் லாபம் இருக்கும். 10, 11 கூடையவன் வந்து ராசியில் இருக்கிறனால தொழிலில் லாபம் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடம் கொஞ்சம் தாக்கமாகும். சரியா? சந்திரன் வந்து வளர்பிறையில் இருந்தார்னா பிரச்சனை இல்லை. தை அமாவாசைக்கு மேலே நல்லாயிருக்கும். தை 4ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். அவரும் வந்து வளர்பிறை சஷ்டிக்கு மேலே போயிட்டாரா மிகச்சிறப்பாக இருக்கும். இருப்பினும் 7ஆம் இடத்துல வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறனால பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் விட்டு கொடுத்துட்டே போங்க. அதேமாதிரி மகர ராசி பெண்களும் கணவன் எதனாச்சும் சொன்னார், கோவப்பட்டார், வச்சாருனாலும் சரின்னு போயிருங்க. இந்த தை மாதம் முழுக்க சரி கட்டி விட்டுருங்க. சரியா? ஏன்னா அப்படி தான் இருக்குது. ராசியில் 4 கிரகங்கள் இருக்கிறாங்க. இதனுடைய மாற்றமும் இன்னும் கொஞ்சம் வரும். சரியா? நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் வந்து சில தகவல்களை சொல்கிறேன். இந்த வீடியோவில் சுக்கிரனை மையப்படுத்தி தான் சொல்கிறேன். சுக்கிரன் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். திருமணம் ஆதவர்கள் திருமண அமைப்பு நடக்கும். திருமண வாழ்க்கையும் ஒரு நல்லபடியாகும். வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தூரதேச அமைப்புகளும் உங்களுக்கு ஒரு சாதகத்தை கொடுக்கும். ஸோ இந்த மகா சுக்கிர பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லதையாக கொடுக்கும். சுக்கிரன் பொதுவாக சொகுசு வாழ்வுக்கு சொந்தக்காரன். வண்டி வாகன யோகம் இருக்கும். சரியா? வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. குடும்பம் நல்லபடியாக இருக்கும். சரியா நேயர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகர ராசிக்குள்ளே அவர் வந்து ஒரு 25-26 நாள் இருப்பார். தை மாதம் முழுக்க உள்ளே தான் இருப்பார். சரியா? 3 நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார். உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராட நட்சத்திரம் ராசிக்கு 8 கூட நட்சத்திரம். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும். விரும்பி தான் செலவு பண்ணுவீங்க. அடுத்து வந்து திருவோணம் 7 கூட நட்சத்திரம், மனைவிக்கு செலவு பண்ணுவீங்க. அடுத்து அவிட்டம் 4-12 கூட நட்சத்திரம், தாயாருக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. தாயாருக்கு உடம்பு சகோதரருக்கு செலவு பண்ணுவீங்க. மற்றபடி வந்து ஒரு காம்பினேஷனில் தான் இருக்கும். இங்கே வந்து நல்லா பார்த்தோம்னா சுக்கிரன் செவ்வாயோட கை ஓங்கியிருக்கும். சரியா? சுக்கிரன் செவ்வாய் கை தான் ஓங்கியிருக்கும். ஏன்னா சூரியன் கை அந்தளவுக்கு ஓங்கியிருக்காது. ஆனால் சூரியன் டிஸ்டர்ப் பண்ணுவார். ஏன்னா தான் வீட்டுக்கு ஒரு மறைவார், 6ஆம் வீட்டில் மறைவார். ஆனால் செவ்வாய் வந்து மறைய மாட்டார். மேசத்துக்கு வந்து 10ஆம் இடம் மகரம், விருச்சிகத்துக்கு வந்து 3ஆம் இடம். ஆனால் நல்லா பார்த்தோம்னா சுக்கிரன் தான் நம்பர் 1. ஏன்னா அவர் தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறனால முழு பலத்தோடு இருப்பார். இருப்பினும் அவர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். யாரால் டிஸ்டர்ப் ஆவார்? சூரியனால் டிஸ்டர்ப் ஆவார். ஏன்னா சூரியனை வந்து சுக்கிரனை வந்து அஸ்தமனப்படுத்துவார். சூரியன் வந்து ஒரு நெருப்பு கிரகம். சரியா? சுக்கிரன், சூரியன், புதன் 3 பேரும் முக்கூட்டு கிரகங்கள். தங்களுக்குள்ள பக்கத்திலேயே போயிட்டு வருவாங்க. இருப்பினும் மகரத்தில் வந்து சுக்கிரன் ஸ்தான பலம் பெற்று அதிநட்பில் இருக்கிறதுனால சுக்கிரன் ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேயர்களே? கலப்பு பலன்கள் தான் இருக்கும். கவனமாக இருக்கணும். அது சுக்கிரன் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட கிரகமாக இருக்கிறதுனால பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? பெண்கள் விஷயத்தில் தேவையில்லாதவங்க கிட்ட போய் நம்ம எதுவும் வம்பு தும்பு வச்சுக்கூடாது. உத்தியோகம் பண்ணுற இடத்துலையும் சரி, தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி, பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா நல்லா தான் இருக்குது. சரியா? பலன்கள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக தான் இருக்கும். சரியா நேயர்களே? உங்களுக்கு வந்து நிதி நிலைமை நல்லா இருக்கும். புதிய வருமானம் வர்றதுக்கு ஆதாரம் இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு சிரஸ்தன்மை இருக்கும். அதே நேரத்தில் வணிகம், ட்ரேடிங் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். நேர்மறையான சிந்தனைகள் இருக்கும். புரிதல் நல்லபடியாக இருக்கும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரியா? குடும்பத்தில் ஆடம்பர செலவுகள் இருக்கலாம். அதை நீங்கள் சரி கட்டி தான் ஆகணும். பிள்ளைகள் வந்து அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். சரியா நேயர்களே? வேலையில் பார்க்குறவங்களுக்கும் பதவி உயர்வு, முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். குறிப்பாக அரசு உத்தியோகம் நல்லாயிருக்கும். சரியா? சூரியன் வந்து ஓரளவு சுபத்துவமாவார். சுக்கிர உத்தியோகத்தில், அரசு உத்தியோகத்தில் ஓரளவு முன்னேற்றம் இருக்க தான் செய்யும். இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சேமிப்பு கூடும். சேமிப்பை நல்லபடியாக வச்சுக்கோங்க. சேமிப்பை வந்து கண்ணாப்பிரான்னு செலவு பண்ணிடாதீங்க. சரியா நேயர்களே? இதெல்லாம் வந்து நல்ல பலன்கள். புதிய தொழில் தொடங்கலாம் இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம். சரியா நேயர்களே? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. என்ன சுக்கிரனுக்கு 2 டீமில் இருக்கிறவங்களும் ராசிக்கு வராங்க. குரு அணி, சுக்கிர அணி. குரு அணிங்கிறது வந்து யார்? சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. இவங்க 4 பேரும் குரு அணி. சுக்கிரன் அணி யார்? சுக்கிரன், சனி பகவான், புதன், ராகு. இதில் ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ சுக்கிரன், சனி பகவான், குரு. சுக்கிர அணியில் இருக்கிற சுக்கிரனும் புதனும் உங்கள் ராசிக்கு வந்ததுனால 50-50 இருக்கும். சரியா? 50-50 இருக்கும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே எல்லா லக்கணத்துக்குமே பலன் கிடைக்கும். மேச லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், இப்படி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி 12 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா மேச லக்கணத்துக்கு வந்து செவ்வாய், சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ரிஷப லக்கணத்துக்கு வந்து சுக்கிரனும் புதனும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. மிதுன லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன், புதன், சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. கடக லக்கணத்துக்கு வந்து செவ்வாயும் சூரியனும் செவ்வாய், சூரியன், சுக்கிரன் 3 பேர் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சுக்கிரன் மத்தியம பலன் தான் கொடுப்பாரு. சிம்ம லக்கணத்துக்கு வந்து செவ்வாய், புதன்,
சூரியன் 3 பேர் நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. சரியா? சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. இப்போ மகர ராசி சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேனே. இப்போ எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த 4 பேர் கூட்டினி அப்படின்னு பார்த்தோம்னா, மேச லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் சூரியனும் சுக்கிரனும் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. மேச லக்கணம் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ரிஷப லக்கணத்துக்கு வந்து பரவாயில்ல. சரியா? ரிஷப லக்கணத்துக்கு மத்தியம பலன் தான் இருக்கும். ஏன்னா வந்து இவர் வந்து இதாக வருவார், சூரியன் வந்து மாரகாதிபதியாக வருவார். அவர் வந்து பரவாயில்ல, ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ராசிக்கு வந்து அவர் வந்து 7, 8, 9ஆம் இடத்துல இருக்குது. ஒரு பரவாயில்ல, 10ஆம் இடத்து பக்கத்தில் தான் இருக்கிறார், திக்பலத்து பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ ரிஷப லக்கணத்துக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. மிதுன லக்கணம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிரன் புதன் தான் செய்வாங்க, சூரியனும் செவ்வாய் அந்தளவு செய்ய மாட்டாங்க. ஸோ மிதுன லக்கணத்தை பிறந்தவங்க கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடக லக்கணத்தை எல்லோரும் பார்க்குறாங்க. சரியா? கடக லக்கணத்துக்கு செவ்வாயும் சூரியனும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சுக்கிரன் மத்தியம பலன் தான் கொடுப்பாரு. ஸோ கடக லக்கணத்துக்கு வந்து நல்ல யோகம் இருக்கும். கடக லக்கணம் நல்லா இருக்குங்க. மகர ராசியில் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிம்ம லக்கணம் சூப்பராக இருக்கும். கன்னியா லக்கணத்துக்கு வந்து பரவாயில்ல. சரியா? கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து தூரதேசத்தில் அமைப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி நல்லாயிருக்கும். சரியா? மற்றபடி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஆனால் அலைச்சல் திருச்சல் இருக்கும். எதுவும் ஈஸியாக கிடைக்காது. அலைஞ்சு திரிஞ்சு தான் நீங்கள் சாதிக்க முடியும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் கவனமாக இருக்கணும். யாருக்கு ஜமீன் கையெழுத்து போடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? துலா லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். துலா லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். சரியா? எல்லாருமே நல்ல கிரகங்கள் தான். துலா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு எல்லாமே நல்ல படமாக பார்க்கப்படுகிறது. விருச்சிக லக்கணத்துக்கு புதன் தான் சொதப்புவார். இருப்பினும் சுமாராக இருக்கும். 100க்கு 50% நல்லாயிருக்கும். பெருமாள் வழிபாடு பண்ணிக்கணும். விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்க தை மாதம் முழுக்க பெருமாள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு நியூட்ரலாக போயிட்டு இருக்கும். அடுத்து தனுசு லக்கணத்துக்கு வாயை மூடிட்டு இருக்கணும். சரியா? தனுசு லக்கணம் மகர ராசியில் பிறந்தவங்க வாயை மூடிட்டு சிவனே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? வம்பு தும்பு எந்த விஷயத்தையும் தலையக்கூடாது. தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கணும். மற்றபடி எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். சரியா? அடுத்து மகர ராசி மகர லக்கணத்தை பிறந்தால் கலப்பு பலனாக கிடைக்கும். ஓரளவு நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சரியா? அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் அப்பா வழியில் செலவுகள் இருக்கும். அப்பாவுக்கு உங்களுக்கும் சில கான்ட்ராவர்ஷன் வரும். தகப்பன் வழி உறவுல பிரச்சனை வரும். இல்லைனா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வரலாம். சகோதரர்கிட்ட பிரச்சனை வரலாம். மற்றபடி தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. கும்பலக்கணம் நிறையா இருக்கும். சரியா? கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், விரயம் இருக்கும், தொழிலில் பிரச்சனை இருக்கும், தொழிலில் செலவு இருக்கும், உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும். ஸோ கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருப்பினும் தாய் தகப்பனோட ஆதரவு இருக்கும். சரியா நேர்களே? ஸோ கும்பலக்கணத்துக்கு அந்தளவு சரியில்லை. கும்பலக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்கணத்துக்கு நல்ல லாபமாக இருக்கும். மகர ராசி மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? ராஜயோகமாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர ராசி மீன லக்கணத்தை பிறந்தவங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் எதுவும் வம்பு வழக்கு வராமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி மீன லக்கணம் சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி லக்கண ரீதியாக பிறந்தவங்களுக்கு சில பலங்களை சொல்லியிருக்கேன், சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன். அடுத்து வரை இந்த வீடியோவில் வேணால் நான் வந்து இந்த 4 பேர் கூட்டணி எப்படி ஆகும்னு சொல்லி நல்ல வீடியோ போடுறேன். சரியா? ஒரு கொஞ்சம் எல்லா லக்கணத்துக்கும் எப்படி இந்த தை மாசி 2 மாதங்கள் எப்படி வரும்னு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் சொல்கிறாங்க, சார் நீங்கள் மினிமம் அரை மணி நேரம் பேசுகிறீங்க, எங்களால் அதை கேட்க முடியல அப்படிங்கிறாங்க. அதனால் நான் இன்னும் அடுத்த வரையும் வீடியோவில் ஒரு 20-25 நிமிஷம் பேசுகிற மாதிரி தான் இருக்கிறேன். பட் பேசுறதுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ஏன்னா ராசிக்கு வந்து அழுத்தம் இருக்குது. ஒரு ராசியில் 4 கிரகங்கள் சங்கமிக்கிறாங்க. சரியா? எனக்கு தை மாதம் முழுக்க கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்கும். சுக்கிரனும் புதனும் அப்படியே இருக்கிறாங்க. சரியா? வேறு மாற்றம் இல்லை, அப்படியே தான் இருக்குது. சரியா? சுக்கிரன் சூரியன் 4 கிரகங்களுமே தை 10 அப்படியே போய்கிட்டு தான் இருக்குது. சரியா? புதன் தான் அங்கிட்டு மாறுறாரு. புதன் வந்து ஒரு 15 நாள் கழிச்சு அங்கிட்டு போவார், மேலே போவார். சரியா? அவர் வந்து 15ஆம் தேதிக்கு மேலே தான் போகிறார். தை 15க்கு மேலே 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ புதன் 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா ஓரளவு மாற்றம் இருக்கும். சரியா? அவர் போய் அங்கே அந்த ராகு சனி பகவானை ராகுவையும் கொஞ்சம் சுபத்தப்படுத்துவார். வாக்கிய பஞ்சாங்கத்தில் இன்னும் சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்காருன்னு போட்டுருக்குறாங்க. ஆனால் திருக்கணத்தைப்படி 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். சரியா? நீங்கள் காலண்டரில் பார்த்தீங்கன்னா குழப்பம் வரும். காலண்டர்லாம் பார்க்காதீங்க. காலண்டரில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் திருக்கணத்தின்படி சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ ராகு சுபத்தை கொடுத்தார், குரு பார்வைக்கு வருவார். ஸோ தை 15க்கு மேலே கொஞ்சம் நியூட்ரல் ஆகும். சரியா? ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் தான் இருப்பாங்க, சுக்கிரன் இருப்பாங்க. சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா சூரியனும் செவ்வாயும் மட்டும் தனியாக இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரியா? அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அது எப்போ சார் அப்படின்னா அதுக்கும் நாட்கள் இருக்குது. அது கடைசியில் தை 28 தான். சரியா? தை 28னா ஒரு 2-3 நாளைக்கு மட்டும்தான். அதுக்கு மேலே சூரியன் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். மாசி 1ஆம் தேதி சூரியன் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஆபத் பாந்தவனாக இருக்கிறாரு. சரியா நேர்களே? இந்த தை மாதம்
உங்களை காக்கிற தெய்வமே வந்து சுக்கிரன் தான். மகாலட்சுமி வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சரியா நேயர்களே, மகாலட்சுமி வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி போங்க, பெருமாளை கும்பிடுங்க, தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமை கந்தசஷ்டி கவசம் படிங்க. இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யணும். பெருமாள் கோவிலுக்கு போகிறதுனால புதனுடைய அருளும் சுக்கிரனுடைய அருளும் கிடைக்கும். அதே நேரத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸ்ரீபதி யோகம், லட்சுமிபதி யோகம் நல்லாயிருக்கும். சூரியனை வழிபடுறதுனால சூரியனால் உள்ள பிரச்சனை தீரும், உடல் உஷ்ணம் குறையும், வெப்பம் குறையும். சரியா நேயர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ மகர ராசிக்கு வந்து தை மாதம் வந்து ஒரு கலவை பலன்களாக தான் பார்க்கப்படுகிறது. மகா சுக்கிர பயிற்சியாக இருந்தாலுமே சுக்கிரை தனித்த சுக்கிரனே இல்லை, ஒரு இடிபாடுக்குள்ளே தான் இருக்கிறாரு. இருப்பினும் அவர் தம்மங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா நேயர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உத்திராட நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இந்த 4 கூட்டணியில் பத்திரமா உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து கோபப்படாதீங்க, எமோஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உங்கள் நட்சத்திரநாதன் ராசியில் இருக்கிறார், அப்படி தான் எடுத்துக்கலாம். ராசியில் இருக்கிறதுனால ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. தனக்கு எல்லாம் கிடைக்கணும், தான் சொல்லதை மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. விட்டு கொடுத்து போங்க, நல்லபடியாக இருக்கும். அடுத்து வந்து திருவோண நட்சத்திரம் தை 4ஆம் தேதிக்கு மேலே இருந்து நல்லாயிருக்கும். சரியா, தை மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக போவார். அடுத்தடுத்து நல்ல பலன்கள் கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்துக்கு நியூட்ரலாக போயிடும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து செவ்வாய் ராசியில் உச்சமடைவார். கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பீங்க. சரியா, நட்சத்திரநாதன் ராசியில் உச்சமடைந்து பிருகுமங்கல யோகத்தில் இருக்கிறதுனால ஃபோர்ஸாக இருப்பீங்க. ஆனால் அடக்கமாக இருங்க. சரியா, நெருப்பு வந்து அடுப்புக்குள்ளே தான் எரியணும், கண்ணாப்படின்னு பற்றிட்டு எரியக்கூடாது. அதனால் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதையுமே அடக்கி வாசிங்க. சரியா, எமோஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. ஏன்னா நட்சத்திரநாதன் செவ்வாய் வந்து ராசியில் உச்சமாகி சூரியன் கூட சேர்ந்துருக்கிறாரு. சில பேருக்கு என்ன ஆகும்னா உத்தியோகம் தொழில் துண்டிப்பு வந்துடும். சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலே வந்து என்ன ஆகும்னா துண்டிப்பு வந்துடும். சூரியன் வந்து தொழில்காரகன், முதன்மை தொழில்காரகன். தொழிலில் துண்டிப்பு வந்துடும். சரியா நேரில் பாட்டர் விஷயத்தில் பிரச்சனை வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க. பொதுவாக சூரியன் செவ்வாய் வந்து மகரத்தில் ஒன்று சேரக்கூடாது, அது ஒரு இழுபிரியாக இருக்கும். ஏன்னா மகரத்தில் வந்து சூரியன் பகை வீடு, செவ்வாய் வந்து உச்ச வீடு. செவ்வாய் கை தான் ஓங்கி இருக்கும். இப்போ இந்த 4 கிரகத்திலே ஓங்கி நிற்கிறது யாருன்னா செவ்வாய் தான். அந்த முருகப்பெருமான் தான் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிறாரு. அவர் கீழே அடுத்த லெவலுக்கு யார் இருக்காருன்னா சுக்கிரன், அதுக்கடுத்து புதன், 4வது தான் சூரியன் இருக்கிறாரு. ஸோ சூரியன் பலம் இழந்து தான் இருக்கிறாரு. இருப்பினும் அவர் வந்து சுக்கிரனை வந்து அப்படியே கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிட்டு சுபத்துவம் ஆவார். ஏன்னா சுக்கிரன் இருந்தார்னா சூரியனை சுபத்துவப்படுத்திடுவார். சுக்கிரனும் புதனை வந்து சூரியனை சுபத்துவப்படுத்தல கெட்டிக்காரன்னு இருப்பாங்க. சரியா நேரிலே, அது ஒரு வகைக்கு நல்லது தான். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்னு சொன்ன மாதிரி சூரியன் 8 கூடையவனாக இருந்தாலுமே 8க்கு 6ஆம் இடத்துல வந்து சுபத்துவம் மாறுறது வந்து கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா, இப்படி நிறைய உத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமாக அப்படி போய்கிட்டே இருக்கும். சரியா, இருப்பினும் சூரியன் மகரத்தில் வந்து பகமாக தான் வருவார். அடுத்து வருகின்ற 3 மாதத்துக்கும் பகமாக தான் வருவார். ஏன்னா அடுத்து ராகு கூட சேருவார், அடுத்து வந்து சனி பகவான் கூட சேருவார். அவர் மேசத்துக்கு போகிற வரைக்கும் சித்திரை 1ஆம் தேதி வரைக்கும் சூரியனுடைய நிலைப்பாடு மிகச்சிறப்பாக இருக்காது. இருப்பினும் அவர் கூட அந்த சுக்கிரனும் புதனும் போகிறதுனால ஓரளவு நியூட்ரலாக போய்கிட்டே இருக்கும். சுபகிரகங்கள் 2 கிரகங்களும் அப்படி போய்கிட்டே இருக்கும். அதனால் சூரிய வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா கோதுமையை பரப்பி விளக்கு போடுங்க. சரியா நேர்களே, கோதுமையை கொஞ்சம் பரப்பிட்டு விளக்கு போடுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த ராகு திசை சூரிய புத்தி, குரு திசை சூரிய புத்திலாம் நல்லா இருக்காது. ஏன்னா குருவுக்கு வந்து சஷ்டாசமாக இருக்கிறாரு, ராகுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் இந்த ராகு திசை சூரிய புத்தி, குரு திசை சூரிய புத்தி நடக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். சனி திசை சூரிய புத்திக்கு அந்தளவு பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் அப்பாவுக்கு மகனுக்கு பிரச்சனை இருக்கும், அப்பாவுக்கு முடியாமல் போயிடும், பிள்ளைகளுக்கு முடியாமல் போகும். சனி திசை சூரிய புத்தி நடக்கிறவங்களாம் மேக்ஸிமம் தாப்பம் கூட சண்டை போடுவாங்க, பாகப்பிரிவினர் இருப்பாங்க, அப்பாவில் ஒரு முறையில் பிரச்சனையில் இருப்பாங்க. ஸோ இப்படி இந்த தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு பண்ணணும். அது நான் சொன்ன மாதிரி இந்த ராகு திசை சூரிய புத்தி, குரு திசை சூரிய புத்தி இருக்குங்களாம் கவனமாக பண்ணணும். செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவு சிறப்பாக இருக்கும். அவங்களாம் கொஞ்சம் வயசில் இருப்பாங்க. சரியா, அவிட்ட நட்சத்திரத்துக்கு பிறக்கும்போது வந்துடும். திருவோணத்துக்கெல்லாம் கொஞ்சம் வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது வந்துடும். உத்திராடத்துக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி வரும். சரியா, காலேஜ் பாலிடெக்னிக் இது +2 படிக்கும்போது நடக்கும். ஒரு 20 வயசுக்குள்ளே வந்துடும் உத்திராட நட்சத்திரத்துக்கு. ஸோ உத்திராட நட்சத்திரத்தை பிறந்த இளைஞர்கள், வயதில் இருக்கிறவர்கள், சரியா, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த வழிபாடை அதிகப்படுத்திக்கணும். சரியா, அந்த வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா 20 வயசுக்கு உட்பட்டவர்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போய் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். சரியா, ஏன்னா அவங்களுக்குலாம் செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் திசை நடக்கிறவங்க வந்து சிவன் கோயிலில் போய் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். இப்படி பிரிச்சுக்கணும். இதுக்கு தான் நான் கந்தசஷ்டி கவசம் படிக்க சொன்னேன். கோயிலுக்கு போக முடியாதவங்க கந்தசஷ்டி கவசம் படிங்க. ஏன்னா எல்லா நேரமும் நம்மளால் கோயிலுக்கு போக முடியாது. அதுக்கு தான் சூரிய நமஸ்காரம், கண்கண்ட தெய்வம், காருண்யமூர்த்தி, கருணை கடவுள், அப்படியே நேராக வருவார், டெய்லி வருவார். அவர் அப்படியே ஒரு நமஸ்காரம் பண்ணிடுங்க, நாமத்தை சொல்லுங்கள். அடுத்து செவ்வாய் பவனுக்கு செவ்வாய்க்கிழமை கந்தசஷ்டி கவசம் படிங்க. பெருமாள் கோயிலுக்கு மட்டும் விடாமல் போங்க. சரியா, வெள்ளிக்கிழமை போனாலும் சரி, சனிக்கிழமை போனாலும் சரி, பெருமாள் கோயிலுக்கு மட்டும் தொடர்ந்து போங்க. அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் தை மாதம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது.
ஓகே நேயர்களே, இதே ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. தொடர்ந்து போடுறேன் பாருங்கள். சுக்கிரனுடைய பலன்கள் நிறைய சொல்லலாம். சுக்கிரன் தான் வீட்டுக்கு 10ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கனால தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். சரியா? தொழில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் நல்ல ஒரு இதாக இருக்கும், தொழிலில் வந்து சுகமடைவீர்கள். அதுபோக வந்து 1ஆம் வீட்டுக்கு வந்து 1ஆம் வீட்டில் இருக்கனால பெண்கள் விஷயத்து நல்லா இருக்கும். இருந்தாலும் பெண்கள் விஷயத்தை அனுசரித்து போங்க. 2ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் செலவுகள் இருக்கும், சுப செலவுகள் இருக்கும். 3ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கனால இளைய சகோதரி விஷயத்தில் சில பிரச்சனைகள் செலவு இருக்கும். தங்கச்சி விஷயத்தில் சில செலவு பண்ணுவீங்க. 4ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சரியா? வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் வாங்குறது நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக்ஸில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். 5ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறது மிகச்சிறப்பு தான். பிள்ளைகளால் ஒரு யோகம் இருக்கும், பிள்ளைகளோட நடவடிக்கை நல்லாயிருக்கும், பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் ஒரு இணக்கம் இருக்கும். 6ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிறவங்க பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். 7ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடு மனைவியோட கை ஓங்கியிருக்கும், கவனமாக இருக்கணும். சரியா? விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போவதில்லை. 8ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடு வம்புகளுக்கு பிரச்சனை இருக்கும். இதுதான் சொன்னேன் நான். சரியா? 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்ற விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மற்றபடி நல்லா இருக்குது. சரி, அப்போ புகழ் அந்தஸ்து பேர் நல்லாயிருக்கும், வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும், நல்லா இருப்பீங்க. அந்த மகாலட்சுமியோட யோகம் கிடைக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கிரன் வந்து ஒரு நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்குறாரு. இந்த 2026 நடக்கிற இந்த சுக்கிர பயிற்சி, மகா சுக்கிர பயிற்சி, மகரத்துக்கு வருகின்ற மகா சுக்கிர பயிற்சி நல்லாயிருக்கும். குறுக்கு வழியில் போகணுன்னு நினைக்காதீங்க. சரியா? குறுக்கு வழியில் போய் ஷார்ட்கட்டில் போய் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை ஆகும். நேர்வழியை பயன்படுத்துங்க. சரியா? அதையும் மனதையும் அலைபாய்க்க விடாதீங்க. மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது, டைவர்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ மனதையும் உடலையும் அடக்கி ஆண்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, நான் வேணால் இந்த 4 பேர் கூட்டணி, இந்த 4 கிரகங்கள் இருக்கிறதுக்கு லக்கண ரீதியாக அடுத்து வேணால் ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். இந்த பேசிட்டேன் பாருங்கள், 27 நிமிஷம் ஆகிப்போச்சு. தொட்டு இழுத்துடும் அப்படியே நமக்கு. ஏன்னா எதனாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன், வந்துக்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா 4 கிரகங்களை பற்றி 4 கிரகங்கள் ராசியில் இருந்தாலே கஷ்டம்தான். சரியா? 4 கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள். 8 கூடையவன், 5 10 கூடையவன், 4 11 கூடையவன், 6 9 கூடையவன். சரியா? இதில் தர்ம கர்மாதிபதி சேர்ந்துருக்காங்க. சூப்பர். இதுதான் பாயிண்ட்ஸ். இந்த இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். புதனும் சுக்கிரனும் ராசியில் இருக்குது தர்ம கர்மாதிபதி யோகம். இது நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம். ஜனன ஜாதகத்தில் சுக்கிரனும் புதனும் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரனும் புதனும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். சரியா? சுக்கிரனும் புதனும் தனித்தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த கட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று சேர்ந்து நல்ல இடத்துல இருக்கணும். சுக்கிரனும் புதனும் வந்து எங்கே இருக்கணும் சார் அப்படின்னா, மீனம், ரிஷபம், மிதுனம், கன்னியிலேருந்து நீசபங்கம் அடைவாங்க, துலாம், தனுசு இல்லைன்னா மகரம். இந்த இடத்துல சுக்கிர புதன்கள் செவ்வாய் இருந்துச்சு இருந்தவர்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். சரியா? இவங்களுக்கு கூடுதல் பலங்களாக இருக்கும். அதான் கோச்சாரத்தில் வர கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த இடம் சம்மந்தப்பட்டு வரும்போது நல்ல பலன்களை கொடுக்குங்க. இதாங்க விதி. சரியா? கோச்சாரத்தில் உள்ள கிரக பயிற்சி, இப்போ இதெல்லாம் கோச்சார பலன்கள் தான். இந்த கிரகங்கள் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கணும். அதுக்கு பிடிச்ச இடத்துல ஸ்தான பலம்பட்டு டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நல்ல பலன்களை கொடுத்துட்டே இருக்கும். அது வரும்போதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சில பேருக்கு வந்து மாதக்கணக்கில் பலன்கள் மாறும். அதை மாற்றுறதுலாம் யாருன்னா இந்த சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களுமே வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இதனால தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது, நமக்கு ஏற்ற இறக்கத்தோடு போய்கிட்டே இருக்குது. ஓகே நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள், வழிபாடு பண்ணுங்கள். எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க, நல்லபடியாக பார்த்து தருவேன். சரியா? அதுக்குண்டான தொகையை கட்டினீங்கன்னா நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். கொஞ்சம் நாள் ஆகும், ஜாதகம் நிறையா இருக்குது. ஓகே, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். மற்றபடி இப்போதைக்கு வந்து இந்த தை மாதம் முழுக்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், பெருமாள் கோவிலுக்கு போங்க. வீட்லேயும் வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். வீட்டில் வந்து சில பேர் வீட்டில் வந்து இந்த தெய்வ சக்தி கம்மியாக இருக்கும், ஒரு துர்வாசனை அடிக்கும், ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதுக்காக என்ன செய்யணும்னா, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வெள்ளி செவ்வாய் 2 நாளைக்கு, ஏன்னா சுக்கிரனும் செவ்வாயும் ராசியில் இருக்கிறனால வெள்ளி செவ்வாய் 2 நாள் கல் உப்பு, இந்து உப்பு, கருப்பு உப்பு. இந்து உப்புங்கிறது வந்து இந்த சித்தா மருத்துவத்துக்கு வர உப்பு, கருப்பு உப்புங்கிறது ஆயுர்வேதம் சித்தத்துக்கு வர உப்பு. இதெல்லாம் நார்த்துலேருந்து வரும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சரியா? கல் உப்பு, இந்து உப்பு, கருப்பு உப்பு, இந்த 3 உப்பையும் வந்து ஒரு பிடி தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடு முழுக்க தொடச்சிட்டு சாதாரணமாக தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த உப்பு கரைசல் தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை தெளிச்சுட்டு தொடச்சி விட்டுட்டு நீங்கள் விட்டுருங்க. சரியா? அப்படியே விட்டுருங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் தொடப்பாங்க, அதனால் ஒன்றும் கிடையாது. சரியா? சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் தொளிச்சிட்டு வீட்டில் என்ன பண்ணுங்கன்னா சாம்பிராணி போக காட்டுங்க, தசாங்கம் காட்டுங்க. சரியா? தசாங்கம் ஒரு தடவை காட்டிடுங்க. வெள்ளிக்கிழமை காட்டுறது மிகச்சிறப்பாக இருக்கும். வெள்ளி செவ்வாய்க்கு காட்டுங்க, தசாங்கம் காட்டுங்க. அதை நீங்கள் காலையில் காட்டினாலும் சரி, இரவு காட்டினாலும் சரி. இரவு காட்டினீங்கன்னா அந்த வாடகை இருக்கும், நிறைய பேருக்கு தூக்கம் வராது.
ஏன்னா 50க்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து சாம்பிராணி வாடை வந்து ஒரு மூச்சு பிரச்சனை கொடுக்கும், சுவாச பிரச்சனை கொடுக்கும். அதனால் காலையிலே கட்டிடுங்க. சரியா? காலையில் பூஜை பண்ணும்போதே நீங்கள் காலையில் காட்டிட்டீங்கன்னா 6 to 7 அந்த ஓரம் வரும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரம், வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரம் வரும். அந்நேரம் முத நாள் சுத்தம் பண்ணி வச்சுருங்க, மறுநாள் காலையில் பூஜை பண்ணிடுங்க. சரியா? சார் வீடு முழுக்க என்னால் செய்ய முடியல அப்படின்னா சமையல் அறையும் பூஜை அறையும் மட்டும் சுத்தம் பண்ணிடுங்க. சமையல் அறை, பூஜை அறை 2 அறையிலையும் இந்த 3 உப்பை போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து சாம்பிராணி போக தசாங்கம் காட்டிடுங்க. சரியா? காலையில் காட்டிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வழிபாடு பண்ணணும்னா நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து தெய்வம் வந்து குடியிருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் இப்போ 4 கிரகங்கள் இருக்கிறதுனால உங்கள் வீட்டை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. துணிமணியெல்லாம் துவைங்க, கண்ட இடத்துல பொருட்களை போடாதீங்க, மடித்து கிடிச்சு வைங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். படிக்கிற மாணவர்கள் புத்தகத்தெல்லாம் ஒழுங்காக வைங்க, அங்கங்கே போட்டுட்டு அலையாதீங்க. ஏன்னா ராசியில் புதன் இருக்கிறார், வித்தியாகாரன் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்த்துக்கோங்க. என்ன நேர்களே, நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகே, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தித்திக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களும் நலங்களையும் பற்றி மகர ராசி நேயர்கள் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.